நன்றி. நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்ததற்காக உங்கள் யாவருக்கும் நன்றி. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுவது. ஆமாம், அது எங்களுடைய மதிப்புக்குரிய டாக்டர் மொரீன் அவர்கள். இவர் ஒரு குடும்ப வன்முறைக்கு எதிரான செயல்பாட்டாளராக இருக்கின்றார். அவரை இப்போது நேர்காணல் காண்பதற்காக எங்களுடைய ஜோதி பிரபாகரன் அவர்கள் இங்கே கலையத்திலே. வணக்கம் சகோதரி மொரீன் அவர்களே. நீங்கள் இந்த சிறிய வயதில் உண்மையிலே நான் சந்தித்தவர்களுள் மிகவும் ஒரு நிறைந்த ஒரு அனுபவம் பெற்ற ஒருவராக, பல்வேறு துறைகளில் நிறைய அனுபவம் பெற்ற ஒருவராக எனக்கு காணப்பட்டீர்கள். ஆகவே நான் யோசித்தேன், எங்களுடைய நேயர்களுக்கும் உங்களுடைய அனுபவத்தை பங்கிடுவது பிரயோசனமாக இருக்கும். பல வகையிலும் அவற்றை மக்கள் நல்ல தகவல்களை உங்கள் ஊடாக பெற்று விழிப்படைவார்கள் என்று எண்ணியே இங்கு அழைத்து வந்தேன். தயவு செய்து உங்களை பற்றி நீங்கள் முதலாவதாக உங்களை பற்றி அறிமுகப்படுத்தினால் நீங்களே நன்றாக இருக்கும். மரீன். நன்றி. நான் இலங்கையில் நவாலி என்ற கிராமத்தில் பிறந்து 2008ஆம் ஆண்டு கனடாவுக்கு திருமணம் காரணமாக இங்கு வந்து சேர்ந்த நான் எனது மருத்துவ பட்டப்படிப்பை ரஷ்யா நாட்டில் படித்து முடித்தேன். பின்னர் குடும்ப வன்முறை காரணமாக நான் விவாகரத்து பெற்றுக்கொண்டேன். அந்த விவாகரத்துக்கு பெற்றுக்கொண்ட பின்னர் தான் நான் யார் என்று கண்டடைந்தது. அதன் பின்னர் தான் உண்மையிலே அதன் பின்னர் என் வாழ்க்கையில் எனக்கு என்ன விருப்பம், நான் என்ன செய்ய ஆசைப்படுகிறேன் என்று சொல்லி என் வாழ்க்கை பயணத்தை தனி ஒரு பெண்ணாக நான் ஆரம்பித்த காரணத்தால் பல்வேறான எனக்கு அனுபவங்கள் நிறைந்த வாழ்க்கையாக அமைந்துள்ளது. நான் இலங்கையில் கனடாவில் குடியுரிமை பெற்ற பின் நான் ஆப்பிரிக்கா நாட்டில் போய் வாலண்டியர் ஒர்க் பண்ணினேன். நான் அந்த நேரத்தில் தான் உண்மையிலேயே எனக்கு என்னை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொண்டேன். அதே நேரம் நான் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் என்ற ஒரு ஆசையும் விருப்பமும் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே விசேடமாக நான் செய்யுவது பெண்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது. ஏனெனில் பல பெண்கள் நாங்கள் வாழ்ந்த வளர்ப்பு மற்ற வாழ்ந்த குடும்பங்கள் காரணமாக நாங்கள் நினைப்பது பெண் என்றால் அவள் ஒன்றுக்கும் உதவாதவள், அவளால் ஒன்றும் முடியாதென்று. ஆகவே அந்த எண்ணத்தை மாற்றி ஒரு பெண்ணுக்கு ஒரு வரவிலக்கணத்தை கொடுக்கறதுக்குரிய ஒரு உதாரணமாக நான் வாழணும் என்ற ஒரு விருப்பத்தோடு தான் நான் இந்த வாழ்க்கையை வாழுகிறேன். நான் கவிதைகள் எழுதுகிறேன். நான் பல பாடல்களையும் இயற்றி பாடியுள்ளேன். ஸோ இதுதான் எனது வாழ்க்கையின் ஒரு நல்ல நீங்கள் அழகாக கூறினீர்கள் மொரீன். எனக்கு தெரியும் நீங்கள் நல்ல பாடல்களை, மிகவும் கருத்தாளம் மிக்க பாடல்களை இயற்றக்கூடிய வல்லமை படைத்தவர், பாடக்கூடியவர். நீங்கள் நேயர்களுக்கு முதல் ஒரு பாடல் நீங்கள் இயற்றிய ஒரு பாடல் ஒன்றை பாடி காட்டினால் நன்றாக இருக்கும். ஓகே, நாங்களும் கேட்க ஆர்வமாக இருக்கிறோம். நன்றி. பெண்ணே இன்னும் என்ன மௌனமா, உனக்கு சொந்த காலில் நிற்க தயக்கமேன். ஓ பெண்ணே இன்னும் என்ன மௌனமா, அடுப்படியில் வாழ்ந்த காலம் போச்சு போச்சு, இன்று நீயோ படித்த பொண்ணு ஆச்சு ஆச்சு. ஆணுக்கு நீ சமன், ஆணை போல நீ வாழு, ஆணுக்கு நீ சமன், ஆணை போல நீ வாழு. ஆணுக்கு நிகராய் பெண் என்ற திமிருடன் வாழ்ந்து காட்டுடு. பெண்ணே இன்னும் என்ன மௌனமா, கை ஏந்தி வாழ்ந்த காலம் போச்சு போச்சு, சுயமாய் உழைக்கும் பெண் உருவாச்சு ஆச்சு. இன்னும் என்ன தயக்கம், சீதன பேச்சில் மயக்கம். இன்னும் என்ன தயக்கம், சீதன பேச்சில் மயக்கம். ஆணுடன் வீட்டு வேலையை பகிர், ஒன்றாய் சேர்ந்து உழை. பெண்ணே இன்னும் என்ன மௌனமா,
ஓமென்று பணிந்த காலம் போச்சு போச்சு, சரித்திரம் படைக்கும் பெண்ணுருவாச்சு ஆச்சு. பெண்ணென்றால் பெருமை, பெண்ணி ஒரு வலிமை. பெண்ணென்றால் பெருமை, பெண்ணி ஒரு வலிமை. பெண்ணென்ற கனத்துடன் பெண்ணாக துணிந்து புது உலகம் உருவாக்கு. பெண்ணே இன்னும் என்ன மௌனமா, உனக்கு சொந்த காலில் நிற்க தயக்கமேன். ஓ பெண்ணே இன்னும் என்ன மௌனமா. ஓ அருமை. எனக்கு பாரதியாரைத்தான் ஞாபகம் வருகிறது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் ஜாருக்கும் அஞ்சாத பெண்ணாக நீங்கள் பாடலை சமைத்திருக்கிறீர்கள். பாரதியாரின் வழியில் நின்று மிகவும் அருமை. உங்களில் எனக்கு நீங்களோட கதைக்கும் பொழுது எனக்கு மிகவும் ஒரு பிடித்த ஒரு விடயம், நீங்கள் உங்களுடைய தமிழ் பற்று. நான் சொன்னேன், கனடாவில் ஒரு ஒரு ஷெல்டர், அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களோ ஆண்களுக்கு கூட சிலவேளை ஒரு பிரச்சனை என்றால் எங்கே போய் நிற்பது என்று தெரியாத சந்தர்ப்பங்கள் உள்ள ஆண்களை நான் சந்தித்திருக்கின்றேன். இப்படியான ஒன்று தொடங்கினால் நல்லது என்று சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்கள், அக்கா இல்லை, இலங்கையில் தான் இப்படியான ஒன்று கட்டாயமாக தேவை. ஏனென்றால் இங்கே அரசாங்க வசதிகள் எல்லாம் இருக்கிறது. இன்னும் உங்களுடைய அந்த தமிழ் பற்றும் நாட்டு பற்றும் அந்த இள வயதாக இருந்த போதிலும் உங்களுக்கு பல மொழிகள், உங்களுக்கு ரஷ்யன் மொழி, ஆங்கிலம், சிங்களம், தமிழ் என்ற பல வகை மொழிகளை பேச தெரிந்த போதிலும் உங்களுடைய அந்த தாய் மொழியிலும் தாய் நாட்டிலும் நீங்கள் காட்டிய அந்த அக்கறையும் அந்த மதிப்பும் எனக்கு மிகவும் என்னை கவர்ந்தது. சிலவற்றை அதை பற்றி நீங்கள் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஆமாம், நான் கடந்த 3 ஆண்டுகள் இலங்கையில் போய் நான் இருந்தேன். நான் இலங்கைக்கு சென்ற காரணம் வந்து மேக் பீஸ் வித் த பாஸ்ட், அதாவது எனது கடந்த கால வாழ்க்கையோடு ஒரு நல்ல ஒரு உறவை ஏற்படுத்த வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால், நான் போரில் பாதிக்கப்பட்ட காலத்தில் வாழ்ந்தபடியால் உண்மையிலேயே இலங்கை நாடு என்று நினைக்கும் போதே எனக்கு முன்னர் வந்து சரியான ஒரு பீதியையும் ஒரு பயத்தையும் உருவாக்கியது. ஆகவே நான் கனடாவில் குடியுரிமை பெற்ற பின்னும் வந்து இலங்கை என்ற வசனத்தை கேட்ட உடனேயே எனக்கு வந்து ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலைமையாக காணப்பட்டது. அந்த காரணத்துக்காக நான் இலங்கையில் போய் நான் 3 வருடம் இருந்தேன். என் வாழ்க்கையில் வந்து இலங்கை வந்து ஒரு முக்கியமான ஒரு பங்காக மாற வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்தாக அந்த வேளையில் நான் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை பற்றி அங்குள்ள பெண்களோடு பகிர்ந்து கொண்டேன். விசேடமாக குடும்ப வன்முறை, அந்த நேரத்தில் எவ்வாறு கனடா நாட்டில் எனக்கு பாதுகாப்பு கிடைத்தது, அதாவது போலீஸ் எனக்கு உதவி செய்து என்னை ஷெல்டரில் கொண்டு போய் தங்க வைத்து நான் ஒரு பெண்ணாக துணிந்து நிற்கிறதுக்குரிய ஒரு வலிமையை வந்து இந்த நாட்டிலே நான் பெற்றுக்கொண்டேன். அந்த கதையை நான் இலங்கையிலே பகிர்ந்து கொண்ட போது பல பெண்களுக்கு வந்து அங்கு வந்து வெளியில் வருவதற்கு வந்து உரிய சூழல் இல்லை. பல பெண்கள் கணவன் மீது தங்கி இருக்கிற காரணத்தினால அவர்களுக்கு வந்து சுயமாக வெளியில், அதாவது பண தேவை நிமித்தமாக அந்த வன்முறையான வாழ்க்கை கூடாக இருக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அவர்கள் இருக்கிறார்கள். மற்றது வந்து அப்படி அவர்கள் வெளியில் வந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை. அதாவது அரசாங்கத்திலிருந்தும் உதவி இல்லை, குடும்பத்திலிருந்தும் உதவி கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவு. ஏனென்றால் இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் நமது தமிழ் சமுதாயத்தில் விவாகரத்து என்றது இன்றைய நாளிலும் கூட அது ஒரு மிகவும் ஒரு இழிவான ஒரு காரியமாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே வந்து எந்த ஒரு பெற்றோரும் ஒரு பெண் பிள்ளை விவாகரத்தை போறதை வந்து அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அதனால குடும்பமும் வந்து அவர்களுக்கு எந்த ஒரு உதவியையும் வழங்குவதில்லை. இதனால் தான் நான் கனடாவில் ஒரு தனியாக ஒரு உதவியும் இன்றி நான் பெற்ற அந்த ஒரு அருமையான ஒரு வாழ்வை இலங்கையில் இருக்கும் எனது அருமையான சகோதரிகளும் பெற வேண்டும் என்பது எனது விருப்பம். அதற்காகத்தான் நான் இன்று கனடாவில் நான் தற்போது Assaulted Women and Children Counseling Advocacy, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள்
சிறுவர்களுக்குரிய ஆலோசனை சட்டம் ஆகியவற்றுக்குரிய கல்வியை ஜார்ஜ் பிரவுன் காலேஜில் படித்து கொண்டிருக்கிறேன். இவற்றின் மூலமாக என்னை நான் இன்னும் அதிகமாக வலுப்படுத்தி பின்னர் இலங்கை நாட்டில் இந்த ஷெல்டர் சிஸ்டத்தை கொண்டு சென்று அங்கிருக்கும் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வையும் அவர்களுக்கு வெளியில் வருவதற்குரிய எல்லா உதவிகளையும் வழங்க வேண்டும் என்பது எனது மிகவும் விருப்பம். ஏனெனில் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்பது மிகவும் அதிகமான தொகை. விசேடமாக டொரண்டோவில் இன்னும் தமிழ் சமுதாயத்தில் இந்த பிரச்சனை மிகவும் தலை தோங்கி இருக்கின்றது. வெட்கம் பயம் காரணமாக பெண்கள் இதை பற்றி கதைக்கிறதுக்கு பயப்படுகிறார்கள், வெட்கப்படுகிறார்கள். ஆகவே இந்த நிலையை மாற்றி ஒரு பெண்களுக்குரிய ஒரு நல்ல ஒரு நிலையை ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். ஏனெனில் நாங்கள் ஆணாதிக்க சமுதாயத்தில் பிறந்து வளர்ந்த நாங்கள். இதில் ஆண்களை குற்றப்படுத்தவோ அவர்களை பிழைபிடிக்கவோ அல்ல, அவர்களுக்கும் எவ்வாறு பெண்களை நடத்த வேண்டும் என்று தெரியாது. ஏனெனில் சிறு வயதில் இருந்தே ஆண்களை நாங்கள் மிகவும் ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் குடும்பத்தில் பிறக்கும் போது ஆண் பிள்ளையை நாங்கள் மிகவும் போற்றி புகழ்ந்து பெருமையோடு வளர்க்குறோம். அதே நேரம் பெண் பிள்ளையே நீ வெளியில் போகாத, போனா இருட்டுக்கு முதல் வா, அப்படி செய்யாத இப்படி செய்யாதேன்னு சொல்லி அடக்கி ஒடக்கி அது குடும்பத்தில் சிறு வயதிலிருந்து ஆரம்பிக்கிற ஒன்று. ஆகவே இது பல தரப்பட்டோர் இந்த விடயத்தில் பார்க்கணும். பெற்றோர் இந்த விடயத்தில் சிறு வயதில் இருந்தே ஒரு நல்ல சமத்துவமான பெண் பிள்ளையையும் ஆண் பிள்ளையையும் உருவாக்க வேண்டும். அவ்வாறு உருவாக்கும் போதுதான் திருமண வாழ்க்கையில் வரும்போதும் அவர்கள் ஒரு சமனான ஒரு பெண்ணாக ஆணாக குடும்பத்தை நடத்த முடியும். ஆகவே இந்த ஆண் ஆதிக்க சமுதாயம் என்பது தமிழ் சமுதாயத்தில் மாத்திரமில்லை, இந்த உலகத்தையே இந்த ஆணாதிக்க சமுதாயம் கட்டி அதை பேணி காதுக. ஆகவே இந்த ஆணாதிக்க சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் போதில்தான் எமது பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட முடியும். சரியாக சொன்னீர்கள். இதை நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. இந்த வருடம் கூட எங்களுடைய ஒரு தமிழ் பெண்ணொரால் கணவரால் கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் ஒன்று கூட இடம்பெற்றது. நேற்று மாலை கூட நான் ஒரு பெண்ணை சந்தித்தேன். மிகவும் எனக்கு துன்பமாக இருந்தது. அந்த பெண் சொன்னார், நான் படித்திருக்கின்றேன், ஆனால் எனக்கு வேலை இல்லை, ஒரு பிள்ளையும் இருக்கிறது, கணவர் விட்டு ஒரு மாதம் அப்படி வெளியில் போவார், அவர் கேட்டால் சொல்லுவார், ஃபோனும் எடுக்க மாட்டார், உனக்கு வீடு இருக்குது, வீட்டில் பேசாமல் இருக்கிறதுக்கு உனக்கு முடியாமல் இருக்குதோ. ஒரு பெண் என்றால் எத்தனையோ தேவைகள் எல்லாம் இருக்குது. அவர்களும் மனிதர்கள், அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது, அவர்களுக்கும் அன்பு தேவைப்படுகிறது. திருமணம் செய்வது ஒரு நட்புரிமையோடு ஒரு பழக வேண்டிய ஒரு தன்மையைத்தான் கணவனும் மனைவியும் இருந்தால்தான் அந்த வாழ்க்கை ஒரு இன்பகரமானதாக இருக்கும். தனியே பிள்ளையை பார்ப்பதற்கோ வீட்டு வேலைகளை செய்வதற்கோ ஒரு பெண்ணென்று நினைப்பதே ஒரு விதமான அடிமைத்தனம் என்றதை நானும் யோசித்தேன். இதை பற்றி நீங்கள் சொல்வது மிகவும் பொருத்தமாகத்தான் இருக்கிறது. இதை பற்றி நாங்கள் மேலும் விழிப்புணர்வை எங்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும். இது தமிழ் சமூகத்தில் மட்டும் இந்த நிலை காணப்படவில்லை, இது வேறு சமூகத்தில் கூட இப்படியான நிலைகள் காணப்படுகிறது என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள், நானும் கண்டிருக்கின்றேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏனெனில் இந்த ஆணாதிக்க சமுதாயத்தில் பெண் என்பவள் ஒன்றுக்கும் இயலாதவள். அவளுடைய முழு வேலையும் பிள்ளையை உருவாக்குவது. ஏனெனில் கரு என்றது பெண்ணுக்கு மாத்திரம், அதாவது கருப்பை என்பது பெண்ணுக்கு மாத்திரம் உள்ள ஒரு உறுப்பு. ஆகவே ஒரு பெண்ணுண்ட முதல் தொழிலாக அவள் திருமணம் முடிக்கணும், அவள் பிள்ளையை பெற வேண்டும். அதுதான் இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு சமுதாயத்துக்கு போனாலும் அதைத்தான் அவர்கள் வலியுறுத்துவார்கள். அவர்கள் ஒரு பெண் தனித்துவமாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதில் ஈவன் சமயமோ சமுதாயமோ எந்த ஒரு இதுவும் அதற்கு ஒரு வழியை வகுப்பதில்லை. அவர்கள் முக்கியமாக ஒரு கட்டளையாக ஈவன் ஆணையிடுவது ஒரு பெண் கட்டாயம் பிள்ளைகளை பெற வேண்டும், அதுதான் அவளது முதல் வேலை.
ஆகவே வந்து இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் வேலைக்கு போய் சமனாக உழைத்து வந்தாலும் அவர்கள் வீட்டுக்கு வந்த பிறகு அவர்கள் கட்டாயம் வீட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், பிள்ளைகளை பராமரிக்கணும் என்று சொல்லி அந்த வேலையையும் வந்து அதை பெண்கள் மத்தியிலே தான் இந்த சமுதாயம் வந்து எதிர்பார்க்கிறது. அதாவது இந்த உலக சமுதாயம் இன்று பல ஆண்கள் வந்து சமனாக வீட்டு வேலைகளை செய்வதிலும் பிள்ளைகளை பார்ப்பதிலும் வந்து எவ்வளவோ முன்னுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் எமது சமுதாயம், அதாவது பெண்கள் வந்து இந்த ஒரு விடயத்தில் வந்து மிகவும் அதாவது கட்டாயமாக திருமணம் முடிக்க வேண்டும். அதாவது ஒரு 25 வயது வரும்போது ஒரு பெண்ணுக்கு அவளை அறியாமலே வந்து ஒரு குற்ற உணர்வோ அவளுக்கு வந்து ஐயோ நான் திருமணம் முடிக்கணுமே என்ற ஒரு கட்டாயமான ஒரு அது வந்து சிறு வயதிலே இருந்தே ஒரு பெண் குழந்தை பிறந்த உடனேயே வந்து நாங்கள் பாப்பிள்ளைகள் சமைக்கிற சாமான்கள் இதுவளைத்தான் அந்த பிள்ளைக்கு கொடுத்து பழக்கிறோம், ரைட்? ஆகவே வந்து சிறு வயதிலேயே அந்த பெண் குழந்தை வந்து அதுக்கு மைண்டில் வாரது, அதாவது மனசில் வாரது வந்து நான் இதுதான் எனது தொழில் என்பதை நாங்கள் சிறு வயதிலேயே பழக்கி கொண்டு வாரபடியா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எங்களுடைய மனதில் வந்து பதிந்துள்ளது. நான் குடும்பத்தை பார்க்கணும், நான் பிள்ளைகளை கவனிக்கணும், பிள்ளைகளை பெறணும், இதுதான் எனது வாழ்க்கை என்று சொல்லி அந்த எந்திரமயமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆகவே தான் மற்றது வந்து எமது தமிழில் வந்து நாங்கள் சொல்லுவோம் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு, இதுதான் பெண்களுக்குரிய குணாதிசயங்கள் என்று சொல்லி. ஆகவே தான் ஒரு பெண் அச்சமாக ரைட் ஒரு கத்தி பேசுகிறதோ கலகலப்பாக சிரிப்பதோ இதுவெல்லாம் வந்து நாங்கள் பெண்ணை வந்து அதுக்கு வந்து அனுமதி கொடுப்பதில்லை. ஈவன் தமிழில் வந்து எங்களுக்கு ஒரு பழமொழி இருக்கிறது, பொம்பளை சிரிச்சா போச்சு புகையிலை விரிச்சா போச்சென்று. அந்த பழமொழியை சொல்லியே ஒரு பெண்ணை நாங்கள் அடக்கி, அதாவது அந்த அடக்குமுறை சிறு வயது பிறந்த குழந்தையிலிருந்து ஆரம்பித்து அது பின்னர் ஒரு திருமண பந்தத்தில் போய் அவள் வந்து உழைக்க தொடங்கி சமுதாயத்தில் எல்லாம் சமனாக நிற்கணும் என்று சொல்லி விரும்பும் போது அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாக ஒரு ஆண் பெண் என்ற இருபேருக்குரியான இடையிலான ஒரு பெரிய ஒரு போர் மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறது. ஏன்னா நிறைய ஆண்களுக்கு பெண் உழைக்க தொடங்கினால் அவர்களுக்கு ஒரு பயம் வந்துவிடும், அவர்களுடைய செக்யூரிட்டி அவர்களுடைய பாதுகாப்பு ஒரு அச்சுறுத்தலாக அவர்கள் கருதுகிறார்கள். அதாவது எனது மனைவி வெளியில் போய் உழைத்தால் அல்லது 4 பேரோடு இந்த உலகத்தை பற்றி அறிந்தால் அவள் ஒரு நல்ல நிலைக்கு வந்துவிட்டால் எனக்கு என்ன நடக்கும் என்ற அவருடைய அந்த பயம்தான் பல வேளைகளில் இந்த குடும்ப வன்முறையாக அடக்குமுறையாக காணப்படுகின்றது. ஸோ நீங்கள் சொன்ன அந்த பெண்ட கதை வந்து நான் பல இடங்களில் பலர் படித்த பெண்கள், நான் கனடா நாட்டுக்கு வரும்போது ஒரு டாக்டராகத்தான் வந்தேன். ஆனால் எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது, ஒரு டாக்டராக கனடாவுக்கு வந்து நான் 1.5 வருடங்களாக வீட்டுக்கு வெளியிலேயே போக முடியாமல் தான் நான் வீட்டுக்குள்ளே அடங்கி இருந்த நான். மிகவும் ஆங்கிலம் பேச தெரிந்த நான், ஆனால் உன்னால் முடியாது, உனக்கு இயலாது என்று சொன்ன வார்த்தைகளை கேட்டே எனது முன்னேற் கணவருக்கு சொன்ன கேட்டே நானே எனக்குள்ளே ஒரு சிறையை எனக்குள்ள ஒரு சிறை கைதியாக நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன். எனது கதை வந்து உண்மையிலேயே வந்து எனக்குரிய கதை மட்டுமல்ல, பல பெண்கள் நான் பட்ட அந்த பாதை கூடாக சென்றார்கள் என்பது மிகவும் உண்மையான விடயம். எனக்கு நீங்கள் இதை சொல்லும் பொழுது வள்ளுவன் சொன்ன சிறை காக்கும் காப்பவன் செய்யின் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை என்று 2000 வருடங்களுக்கு முதல் திருவள்ளுவர் சொல்லி சென்றார். அதாவது நீங்கள் பெண்களை பூட்டி வைத்து பார்க்கும் சிறை ஒன்றும் செய்யாது, அந்த பெண்ணே நினைத்து அவள் தன்னுடைய கற்பை காக்க வேண்டும். அந்த பெண்ணை நீ நிறைவாக வைத்திருக்கும் போது அந்த குடும்பம் நிறைவானதாக இன்பகரமானதாக இருக்கும் என்று மிகவும் எங்களுடைய பரம்பரை வந்த அந்த 2000 வருடங்களுக்கு முன்னர் வந்த சமூகத்தில் இருந்து எங்களுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கின்றார். அப்பொழுது நாங்கள் எவ்வளவு ஒரு நாகரிகம் மிக்க ஒரு பரம்பரையில் வந்தவர்கள், தமிழ் சமூகத்தில் வந்தவர்கள் என்பதை நாங்கள் இங்கு கொள்ள வேண்டும். நாங்கள் இப்படியெல்லாம் கதைப்பது வந்து இது ஒரு மக்கள் மத்தியில் இன்னும் ஒரு
மேலும் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த சமூகத்தில் பெண்களை பற்றிய ஒரு சரியான கணிப்பு, பெண் என்றால் சக்தி, பெண் இல்லாவிட்டால் ஆணே உருவாக முடியாது. ஆகவே பெண்ணும் ஆணும் இறைவன் படைத்தது ஒருதருக்கொருதர் துணையாக இருந்து அந்த வாழ்க்கையை இனிதே கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த படைப்பு உருவாக்கப்பட்டது. ஆகவே சகோதரி மொரீன் சொல்வதெல்லாம், நாங்கள் ஒரு பெண் ஆணென்று பார்க்காமல் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் யாரென்று இனம் கண்டு இன்பகரமானதாக ஆனந்தமாக இந்த கிடைத்த வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த கடவுளின் படைப்பின் நோக்கம். முறை நான் சகோதரி உங்களிடம் கேட்க விரும்புவது என்னென்றால், நீங்கள் இப்படியான ஒரு இக்கட்டான பல சம்பவங்கள் கஷ்டங்களை எல்லாம் எதிர்நோக்கி வந்திருக்கிறீர்கள். தற்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? உங்களுடைய நேரத்தை எப்படி கழிக்கிறீர்கள்? எங்களுடைய கனேடிய தமிழர் வலுவலர் அமைப்புக்கு நீங்கள் வந்து தொண்டர் அடிப்படையில் சேவை செய்கிறீர்கள். பிள்ளைகளுக்கு எல்லாம் எங்கள் எல்லோருக்கெல்லாம் மிகவும் பிடித்திருக்கிறது, மிகவும் அன்பாக செய்கிறீர்கள் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியோடும் அன்போடும் நினைவு கூர்ந்து கொள்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். உண்மையிலேயே நான் கவுன்சிலிங் ஆலோசகர் கூடாக உண்மையிலேயே நிறைய உதவி பெற்ற நான் என்று சொன்னால், மனநிலை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். அதாவது நான் எவ்வளவு தான் வெளியில் சாதித்தாலும் எனக்குள்ளால என்ற ஒரு குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அவளுக்கு இருக்கிற தன்னம்பிக்கையை அவள் இழந்து போகிறாள். ஆகவே அந்த தன்னம்பிக்கையை நான் எனக்குள்ளாக ஏற்படுத்தி கொண்டேன். அதே நேரம் நான் என்னால் முடியும் என்பதுதான் எனது மகுட வாக்கியம். அந்த மகுட வாக்கியம் உண்மையாக இருக்க வேண்டும் என்றதுக்காக நான் எப்பவுமே நான் எதை செய்ய முடியும் போதும் என் தைரியத்தை வளர்த்து கொள்வேன். அதே நேரம் நான் அதாவது என் மனதும் உடம்பும் எல்லாம் ஒரு நிலையாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு மிகவும், அதாவது சமநிலையிலே எல்லாவற்றையும் பேண வேண்டியது என்பது மிகவும் முக்கியம். ஆகவே இந்த மனநிலை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, அதாவது மன சமாதானம், மனதுக்குள்ள ஒரு நிம்மதி ஏற்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே ஏற்பட்ட எல்லா பூகம்பங்களும் ஒரு சமநிலையாக ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வழிவகுக்க வேண்டியது என்ற பொறுப்பாக இருந்தது. அதுக்கு இந்த மனசு தான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வகித்தது. ஏனென்றால் இன்றைக்கு எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் சிலவேளை இந்த மனதானது கடந்த காலத்தில் தங்கி வாழுமானால் இன்றைக்கு குடும்ப வன்முறை இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் கடந்த காலத்தில் தங்கி வாழ்மானால் நான் இன்றைக்கு கூட நான் எப்படி 2008ஆம் ஆண்டு கனடாவில் டொரண்டோவில் கஷ்டப்பட்டேனோ அதே மாதிரியாக நான் நினைக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆகவே நான் இன்று வாழும் வாழ்க்கை இன்றைய நாளுக்குரிய வாழ்க்கை. கடந்த காலத்தோடு உண்மையிலேயே நான் நல்ல ஒரு ஒப்புரவாக்குதலை ஆக்கிவிட்டேன். மன்னிக்கிறது மன்னிக்கும் போது நான் என்னை மன்னிக்கிறேன், அதே நேரம் என்னை துன்பப்படுத்தினவர்களையும் மன்னிக்கிறேன். இந்த மன்னிக்கிற காரணத்தாலேயும் எனக்கு மன நிம்மதி கிடைத்தது. அதே நேரம் நடந்தது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நான் அதையும் அறிந்து கொண்டேன். ஏனென்று சொன்னால், கனடாவில் 2010ஆம் ஆண்டு நான் ஷெல்டரில் போய் ஒரு தனி வாழ்க்கையை ஆரம்பிக்கும் வரையும் இந்த வன்முறை என்றது என் வாழ்க்கையிலே என்னோடு பிறந்து வளர்ந்த ஒன்றாக இருந்தது. நான் 8 வயதாக இருக்கும்போது ஒரு சிறுமியாக பாலியல் துஷ்பிரயோகத்துக்குள்ளாகப்பட்ட ஒரு பெண். ஆகவே என் வாழ்க்கை பலவிதமான துஷ்பிரயோகங்களையும் வன்முறைகளையும் சந்தித்தது. ஆனால் இந்த 2010ஆம் ஆண்டு தான் எனக்குள்ளே ஒரு முடிவெடுத்தேன், நான் ஒரு முடிவு கண்டேன். அதாவது எல்லா துஷ்பிரயோகங்கள் வன்முறைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து எந்த வாழ்க்கையை நான் விரும்பும் படியாக வாழ வேண்டும், எனக்குள்ளாக ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும், நான் எப்படி வாழ வேண்டும் என்றதை நான் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று. ஆகவே இவ்வாறு ஒரு மாற்றத்தை
நான் உருவாக்கின காரணத்தால தான் அந்த மாற்றத்தை வந்து நீங்கள் உங்கள் அருமை குழந்தைகள் உங்கள் தொண்டர் ஸ்தாபனத்தில் இருப்பவர்கள் காணக்கூடியதாக இருந்தது. ஆகவே வந்து மகாத்மா காந்தி சொல்றார் ரைட், நாங்கள் உலகத்தில் மாற்றத்தை காண வேண்டுமானால் அந்த மாற்றத்தை நாங்கள் எமக்குள்ளாக உருவாக்க வேண்டும் என்று. ஆகவே தான் இந்த அன்பு என்பது வந்து என்னை பொறுத்தவரை நான் ஒரு இடத்துக்கு போய் அன்பு காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நான் அன்பாக இருப்பேனானால் அந்த அன்பு வந்து எனக்கூடாக மற்றவர்களுக்குள் பாயக்கூடிய சக்தி. ஆகவே வந்து நான் தற்சமயம் வந்து இது செய்யணும் என்ற ஒரு அன்பு காட்டணும், உதவி செய்யணும் என்று சொல்லி செய்யாமல், நான் அந்த அன்பாக, நான் அந்த உதவியாக இருக்கும் சமயத்தில் அந்த அன்பை, அந்த உதவியை, இந்த உலகம் என்னென்னத்தை பெற விரும்ப வேண்டுமோ, சமாதானத்தை, சந்தோஷத்தை, அதுக்குரிய ஒரு வழிகாட்டியாக, அதுக்குரிய உதாரணமாக, அதுவாக அந்த சந்தோஷமாக, அந்த அன்பாக, அந்த ஒரு நிலைமையாக நான் காணப்படுகிறேன். ஸோ அதைத்தான் நீங்கள் கண்டீர்கள். அதுக்கு நன்றி நீங்கள் கண்டதுக்கு. நான் இந்த இடத்தில் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ஒரு அறிஞர் சொன்னது, அதாவது அன்பை மட்டும்தான் நாங்கள் கொடுக்க முடியாத ஒரு பொருள் அன்பு என்று. ஏனென்றால் அது கொடுக்கும் போதே அது பெறப்படுகிறது. அவர் சொல்லுகிறார், ஒரு குழந்தைக்கு ஒரு தாய் முத்தம் கொடுக்கும் போது அந்த குழந்தை மட்டுமல்ல அந்த தாயும் அந்த சந்தோஷத்தை, அந்த இன்பத்தை பெறுகின்றார் என்று. அது ஒரு நல்ல உதாரணமாக இருந்தது. நீங்களும் அதைத்தான் சொல்லுகிறீர்கள். அதாவது எங்களிடம் இருக்கின்ற அன்பு மற்றவர்களுக்கு அது தானாகவே பரவக்கூடியது. அது ஒன்று. அன்பை கொடுத்து அன்பை வாங்க வேண்டும் என்ற ஒரு பழமொழியும் கூட இருக்கிறது. மரியாதையை கொடுத்து மரியாதையை வாங்க வேண்டும் என்று. ஆகவே அது நீங்கள் சொல்வது அன்பு என்பது ஒரு உன்னதமான, ஒரு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு உணர்வாக கடவுள் எங்களுக்குள் வைத்திருக்கின்றார். அன்பின் வடிவங்களாகவே எங்களை படைத்திருக்கின்றார். ஆனால் நாங்கள் அதை மறந்து துன்பகரமான வாழ்க்கைக்கெல்லாம் போக வேண்டி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் உங்களிடம் ஒரு கேள்வி என்னென்றால், நீங்கள் இப்படியான சந்தர்ப்பங்கள் இருந்து வெளிவருவதற்கு, உங்களுடைய தன்னம்பிக்கை மிளிர்வதற்கு உங்களுக்கு துணை செய்தவர்கள் அல்லது துணை செய்த நூல்கள் அல்லது துணை செய்த சம்பவங்கள், அதாவது ஒரு லைஃப் சேஞ்சிங் இவெண்ட் என்று சொல்வார்கள், ஒரு மனிதன் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய புத்தகங்கள் இருக்கின்றது. அப்படியான ஏதாவது சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் நேயர்களுக்கும் அது பயனாக இருக்கும். தயவு செய்து அதை பற்றியும் குறிப்பிடுங்கள். எனக்கு உண்மையிலேயே இந்த வாழ்க்கையிலே அந்த கட்டத்தில் வன்முறைக்குள்ளாக போய் வந்த அந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்த நபர் என்று சொன்னால் அது ஒப்ரா வின்ஃப்ரி தான். அவ வந்து மிகவும் தெளிவாக பயமில்லாமல் தண்ட வாழ்க்கையில் நடந்த காரியங்களை மிகவும் தெளிவாக கலந்துரையாடின ஒரு பெண்மணி. ஆகவே அவவை கேட்டுத்தான் நான் இந்த நிலைமைக்கு வந்த. எனக்குள்ளே உள்ள நான் தமிழ் சமுதாயத்துக்கு இதை பரப்ப வேண்டும் என்றதுக்கு காரணம் வந்து ஆங்கிலத்தில் நிறைய பேர்கள் வந்து இந்த குடும்ப வன்முறைகள் இதை பற்றி நிறைய பெண்கள் பேசுகிறார்கள். ஆனால் தமிழில் வந்து இதை பற்றி கதைப்பதற்கு மிகவும் அதை காண்பது மிகவும் அருமை. அந்த ஒரு காரணம்தான் நான் தமிழில் செய்வதற்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அமைகின்றது. என்னென்னு சொன்னால், ஆங்கிலத்தில் நான் செய்வதற்கு வந்து நிறைய வியூவர்ஸ், அதாவது பார்வையாளர்கள் இருந்தாலும் வந்து அதை செய்வதற்கு பல பெண்கள் பல நாட்டில் இருந்து இருக்கிறார்கள். ஆனால் தமிழில் செய்வதற்கு வந்து மிகவும் குறைந்தபட்சமான பெண்கள் இருக்கிற காரணத்தால் அந்த தமிழில் செய்யணுமென்றது விருப்பம். என்னென்னு சொன்னால், பெண்கள் வந்து தங்கள் வாழ்க்கையை திறந்து கதைக்கும் போது, அதாவது பயப்படாமல் வெட்கப்படாமல் இது எங்களோட வாழ்க்கையில் நடந்தது என்று சொல்லி நாங்கள் துணிஞ்சு இப்படி கதைக்கும் போது தான் அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே வந்து ஒப்ரா தான் மிகவும் ஒரு முக்கிய காரணத்தை என்னுடைய வாழ்க்கையில் பெறுகிறார். மற்றும் பல பெண்கள் நான் இந்த இடத்தில் சொல்லுவேன், அவர்கள் வந்து மிகவும் உதவியாக இருந்தார்கள். அவர்களுடைய புத்தகங்கள், லூயிஸ் ஹே என்று சொன்ன ஒரு பெண்மணி, அவரும் வந்து மிகவும் குடும்ப வன்முறைக்குள்ளாகப்பட்ட ஒரு பெண், மிகவும் பாதிக்கப்பட்ட பெண். அவர் எழுதின புத்தகங்கள் வந்து எவ்வாறு வந்து நாங்கள் வந்து எங்களை குணப்படுத்தலாம் என்றும், அதே நேரம் வந்து பலவிதமான உடலில் ஏற்படும் மாற்றங்கள், அதாவது உடம்பில் ஏற்படும் நோய்கள்,
வந்து எமது உள ரீதியான பாதிப்பு தான் இந்த உடம்பில் ஏற்படும் மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கிறது. 80% வருத்தங்கள் வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம் காரணமாக ஏற்படுகிறது. ஆகவே அவருடைய புத்தகம் வந்து ஒரு வைத்திய நிபுணராக என்னை நான் குணமாக்கவும் எனக்குள்ள பிரச்சனைகளை நான் கண்டு, அதாவது ஒவ்வொரு உடலில் உள்ள அங்கத்திலும் ஏற்படும் பாதிப்பும் வந்து உளரீதி, அதாவது கோபம் வந்தால் அது எவ்வாறு வயிற்றை தாக்கும், பயம் வந்து வயிற்றை தாக்கும், கோபம், மற்றது வந்து அந்த குற்ற உணர்வு, இவ்வாறு ஒவ்வொரு உணர்ச்சிகளும் எவ்வாறு எமது உடம்பை தாக்கும் என்பதைத்தான் அவகு கூடாக படித்து நான் இந்த வாழ்க்கை, அதாவது இந்த மனநிலையோட இந்த உடம்பையும் சுகமாக வைத்திருக்கணும் என்ற ஒரு காரணத்தால் இவ்வாறான பலருடைய புத்தகங்கள் பலரை பற்றி எல்லாம் படித்துத்தான் நான் இன்று இந்த நிலைமையில் வந்து நிற்கிறேன். ஏனென்று சொன்னால் இவர்கள் எல்லாரும் எனக்கு உதவி செய்த நபர்கள். இவர்களுக்கூடாகத்தான் நான் இந்த வாழ்க்கையை ஒரு புதிதாக மாற்றினேன். அதே நேரம் கடவுள் தந்த நண்பர்கள், உண்மையிலேயே பல பேர் இந்த வாழ்க்கையில் வந்து நான் இங்கிருந்து டொரண்டோவில் ஷெல்டரில் இருந்த பிறகு நான் சென்றது மொன்ட்ரியலில் வந்து என் வாழ்க்கை வந்து 0 ஸ்டேட்டில் இருந்து தான் ஆரம்பித்தது. அந்த நேரம் பலர் எனக்கு உதவி செய்தார்கள், கை கொடுத்தார்கள், என்னை ஊக்குவித்தார்கள். அவர்கள் எல்லாரும் மற்றது ஆலோசகர்கள் பலர் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இவ்வாறு பலருடைய உதவியால் இன்று நான் இவ்வாறு இந்த இடத்துல துணிந்து நிற்கக்கூடியதாக இருக்கிறது. நல்லது மொரின். நீங்கள் அதாவது தலையிடி வந்தவனுக்கு தான் தலையிடின் வலிமை நோவின் தாக்கம் தெரியும் என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு நீங்கள் இதில் நிறைய அனுபவம் உங்களுக்கு இருக்கிறது. இப்படி ஏராளமான சகோதரிகள் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நீங்கள் எதிர்காலத்தில் உங்களால் முடிந்த உதவிகளை நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்று என்னால் உணர முடிகிறது. ஆகவே நீங்கள் வேறு ஏதாவது கூற விரும்புகிறீர்களா மொரின்? உண்மையிலேயே வந்து இன்றைய தினம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான சகோதரிகளுக்கு நான் வந்து ஒரு சூப்பர் உமன், அதாவது என்னால் முடியும் என்று சொல்ல ஒரு பெண்ணாக நான் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. நான் உண்மையிலேயே வந்து இந்த நிலைக்கு வாரதுக்கு, அதாவது பயந்த ஒரு பெண், எல்லாத்துக்கும் பயந்த ஒரு ஆள். ஆனால் நான் இன்று சுயமாக துணிந்து நிற்கிறேன் என்று சொன்னால் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், உங்களாலும் முடியும். நீங்களும் துணிந்து உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் பிரச்சனை இருக்கிறதோ அதை மீறி உங்களால் ஒரு பெண்ணாக துணிந்து சுதந்திரமாக வாழ முடியும் என்று சொல்லி இந்த நேரத்தை எனக்கு தந்த கீதவாணி வானொலி நிலையத்தினருக்கும் ஜோதி அவர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி 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 நன்றி. உண்மையிலேயே மிக விளக்கமாக இந்த பெண்களின் வன்முறைகளை பற்றியும் இது பற்றி எப்படியெல்லாம் அணுக வேண்டும், எப்படியான நிவாரணங்களை பெறலாம் என்பது பற்றியும் மிக தெளிவாக மதிப்புக்குரிய டாக்டர் மொரின் அவர்கள் சொல்லியிருந்தார். அவருக்கு எங்களுடைய கலைவத்தின் சார்பிலே நன்றிகளை கூறி இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்து வரும் விளம்பரங்களை தொடர்ந்து நாங்கள் திரு முத்துக்குமார சுவாமி மாஸ்டர், எங்களுடைய திருமதி ஜோதி